ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஒன்றான இலுப்பைப்பூ சம்பா பேபிஸ்க்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இலுப்பைப்பூ சம்பா. இலுப்பைப்பூ சம்பாவும் ப்ரௌன் ரைஸும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ப்ரௌன் ரைஸை விட இலுப்பைப்பூ சம்பா கொஞ்சம் குட்டி குட்டியாக சாண்டல் கலரில் இருக்கும். இந்த ரைஸை பேபிஸ்க்கு நம்ம 7 மாதத்துக்கு மேலே இருக்க பேபிஸ்லேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாளைக்கு பேபிஸ்க்கு கொடுத்து பாருங்கள். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். இப்போ இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நம்ம பேபிஸ்க்கு செஞ்சு கொடுக்கறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ எடுத்து நீங்கள் கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓவர் நைட்டுக்கு ரைஸை நல்லா சோக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். 8லேருந்து 10 மணி நேரம் ரைஸ் நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் ரைஸ் நமக்கு நல்லா குக் ஆகும். இந்த அளவுக்கு ரைஸை நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்து பொடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். நாம் இந்த மாதிரி ஊற வச்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கும்போது இன்னுமே பேபிஸ்க்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி எடுத்துகிட்டு நான் ரைஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 10 மாதத்துக்குள்ளே இருக்க பேபிஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா அரைச்சிட்டு ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் பால் ஆட் பண்ணி இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும் போது ப்ளைனாக ஒரு 3 நாளைக்கு கொடுத்து பாருங்கள். அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பேபிஸ்க்கு கொடுத்து பழக்கப்படுத்தியிருக்கீங்களோ நீங்கள் அதோடு நீங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். 10 மாதத்துக்குள்ளே இருக்க பேபிஸ்க்கு கொடுக்கும்போது ஒரு டைம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது பேபிஸ்க்கு சோக் ஆகிற மாதிரி இருக்கான்ட்டு ஒரு டைம் ஃபில்டர் பண்ணி கொடுங்க. அதுக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரைஸ் குக் ஆகிறதுக்கு நமக்கு 15லேருந்து 18 நிமிஷம் நல்லா தாராளமாகவே எடுக்கும். ஸோ அதனால் தண்ணி நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ரைஸுமே நல்லா அரைப்பட்டிருக்கான்ட்டு. ஏன்னா பேபிஸ்க்கு சோக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நல்லா அரைப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதோட பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 ஸ்பூன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேபிஸ்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பாலோட தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேங்கிறனால ஒரு 1/4 ஸ்பூன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம அனல் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தீஞ்ச மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. பேபிஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ பேபிஸ்க்குன்னு குக் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்க எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். அப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் நல்லா தாராளமாகவே நம்ம குக் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கணும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா மெயினாக பேபிஸ்க்கு அயர்ன் கண்டென்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தியாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அனிமியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த ரைஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்கனால கான்ஸ்டிபேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, பேபிஸோட டைஜஷனுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பேபிஸோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட போன் ஹெல்த் நல்லா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா வளர குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா போன் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி கால்சியம் சத்து நிறைய இருக்க ஃபுட்டை கொடுக்கும்போது அவங்களோட போனுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி நமக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இலுப்பைப்பூ சம்பா பார்த்திங்கன்னா பேபிஸோட ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது. நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரூட்ஸோடு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லிக்விடாக கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய்
தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸ் வந்து நல்லா குக்காக இருக்கணும். உங்கள் பேபிஸோட எந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப திக்காக சாப்பிடுவாங்களா இல்லை கொஞ்சம் லிக்விடாக சாப்பிடுவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்ய போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்து செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து தேங்காய் பால் டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னாலே வந்து தேங்காய் பால் வந்து நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து நல்லா பேபிஸ்க்கு ஊட்டுற பதத்துக்கு நல்லா வந்து கெட்டியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆகிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் லஞ்ச்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் கூட தேங்காய் பால் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இலுப்பைப்பூ சம்பாவில் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வந்து நம்ம இந்த மாதிரி பேபிஸ்க்கு ரெகுலராக ஏதோ ஒரு ஃபுட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அண்டர் வெயிட்டில் இருக்க பேபிஸ்லாம் நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. மறக்காமல் தேங்காய் பாலை பேபிஸோட டயட்டில் வாரத்தில் 2லேருந்து 3 டைமாவது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஃப்ரூட் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ரூட்டை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும் போது வந்து ப்ளெயினாகவே வந்து கொடுத்து பாருங்கள். நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும். பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அல்வா கன்சிஸ்டன்சியில் நல்லா இருக்கும். பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்ட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோஸ் போய் சேரும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.